வணக்கம் நண்பர்களே. ட்ரேடிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸை பத்தி ஃபுல் டீட்டெயில் அண்ட் கிளியரா பார்க்க போறோம். ஃப்ரீ ட்ரேடிங் கிளாஸ்ல இது வந்து பார்ட் 2. பார்ட் 1ல வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பத்தி பார்த்திருப்போம். இப்போ பார்ட் 2ல சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸை பத்தி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ட்ரேடிங்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பா ஒரு உதவியா இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். டைரக்டா ரியல் சார்ட் பார்க்காம ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ண எக்ஸாம்பிள் போட்டோவை காட்டி அதில் எடிட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் ரியல் சார்ட் போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கூகுள்ல டவுன்லோட் பண்ண போட்டோ ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு போட்டோ ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ இந்த டாப்ல ஒரு லைன் இருக்கா? இந்த டாப் லைன் வந்து ரெசிடென்ஸ் லைன், இந்த டவுன் லைன் வந்து சப்போர்ட் லைன். இப்போ மார்க்கெட் வந்து ரெசிடென்ஸ் லைனோட பிரைஸ் வந்து 200 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. சப்போர்ட் லைனோட பிரைஸ் வந்து 100 ருபீஸ். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும் பார்த்தீங்களா? இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 100 ருபீஸ்லேருந்து மார்க்கெட் என்ன பண்ணுன்னா 200 ரீச் பண்ணும். 200ல இப்போ ஒரு 50 செல்லர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 200 ருபீஸ்க்கு வந்துச்சுன்னா நாங்கள் எல்லாருமே செல் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு 50 செல்லர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் 200 ருபீஸை ரீச் பண்ணக்கப்புறம் மார்க்கெட் செல் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த 50 பேருமே சேர்ந்து. ஸோ அங்கேருந்து செல் பண்ணும்போது மார்க்கெட் திருப்பி 100 ருபீஸை ரீச் பண்ணும். 100 ருபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு 50 மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, 100 ரூபாயில வந்த உடனே நாங்கள் பை பண்ண ரெடியாக இருக்கோம்னு சொல்லி 100 ரூபாய் வந்த உடனே திருப்பி அந்த ஸ்டாக்கை பை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி 200 ரீச் ஆகும். அங்கே 200 ரீச் ஆனவுடனே திருப்பி அந்த 50 மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. திருப்பி மார்க்கெட் 100 ருபீஸை ரீச் பண்ணும். ஸோ இதே கான்செப்ட் தான், சேம் கான்செப்ட். திருப்பி 100 ருபீஸை ரீச் பண்ணவுடனே இந்த 50 மெம்பர்ஸ் பை பண்ணுவாங்க. 200 ருபீஸ் போகும், இந்த 50 மெம்பர்ஸ் செல் பண்ணுவாங்க. திருப்பி 100 ருபீஸ் வரும், இந்த 50 மெம்பர்ஸ் செல் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் இந்த ஒரு அமௌண்ட்குள்ளேயே மூவ் ஆகுது பார்த்தீங்களா? 100 ரூபாய் 200 ரூபாய் 100 ரூபாய் 200 ரூபாய். இந்த அமௌண்ட்குள்ளேயே மார்க்கெட் மூவ் ஆகுறத தான் சைடு வேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சைடு வேஸ்ல டாப்ல ஒரு லைனும் பாட்டம்ல ஒரு லைனும் எடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸா கிரியேட் பண்ணிக்குவாங்க. இப்போ நான் இதுவுமே உங்களுக்கு இன்னும் புரியலன்னா உங்களுக்கு நான் ரியல் சார்ட்ல காட்டுறேன். வாங்க ரியல் சார்ட் போலாம். வெயிட் பண்ணுங்க, பேஜ் லோட் ஆகிக்கட்டும். ஓகே, வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு என் கண்ணுக்கு இப்போ ஒரு சைடு வேஸ், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என் கண்ணுக்கு தெரியுது. நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க, நான் ஃபர்ஸ்ட் என்னோட லைனை கிரியேட் பண்ணிட்டு, ஸோ இங்கேருந்து நான் ஒரு சப்போர்ட் லைன் எடுக்கிறேன். இது வந்து சப்போர்ட் லைன். ஓகேவா? இப்போ இங்கேருந்து மேலே பார்த்தீங்கன்னா இது ரெசிடென்ஸ் லைன். மார்க்கெட் நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்க. மார்க்கெட் இந்த லைனுக்குள்ளேயே மூவ் ஆயிருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்னது தான், இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் 200 ருபீஸ். சேம் கான்செப்ட். இப்போ இந்த இடத்த பாருங்க, சப்போர்ட் லைன் 100 ருபீஸ். ஓகேப்பா? இப்போ உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்ல ஆரம்பிக்குது. 100 ருபீஸ்ல ஆரம்பிச்சு போய் 200 ரீச் பண்ணுது. ஸோ அங்கே போனோடனே அங்கே இருக்கிற செல்லர்ஸ் எல்லாமே செல் பண்ணுவாங்க. திருப்பி 100 வரும். திருப்பி இங்கேருந்து பை பண்ணுவாங்க. 100 போனோடனே செல் பண்ணுவாங்க. 200 போனோடனே செல் பண்ணுவாங்க. 100 வந்தோடனே பை பண்ணுவாங்க. 200னா செல், 100னா பை. இப்படியே உங்களுக்கு மார்க்கெட் இது உள்ளேயே மூவிங் ஆயிட்டு இருக்கும். ஒன்ஸ் இதை வந்து நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல உங்களால கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றேன் பாருங்க. இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல டேப் பண்ணி ஒரு டைம் மேலே போயிருக்கா? இங்கேருந்து டேப் பண்ணி ஒரு டைம் மேலே போயிருக்கா? இங்கேருந்து டேப் பண்ணி ஒரு டைம் கீழே வந்திருக்கு. இங்கேருந்து டேப் பண்ணி ஒரு டைம் கீழே வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த இது மட்டுமே உங்களுக்கு போதும். இன்னொரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா திருப்பி அதே இதை டேப் பண்ணி மேலே போகணும். ஸோ இந்த மாதிரி இந்த இது உங்களுக்கு கிரியேட் ஆனாலே போதும். ஒரே இடத்த டச் பண்ணி மார்க்கெட் மேலே போகுது. ஒரே இடத்த டச் பண்ணி மார்க்கெட் கீழே வருதுன்னா நீங்க அதுக்கு நேரா ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு லைன் எடுத்துட்டு, ஓகே மார்க்கெட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த ஒரே அமௌண்ட்குள்ள மூவிங் ஆயிட்டு இருக்குங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். மேக்ஸிமம் இதுக்குள்ள ட்ரேட் எடுக்காம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ், ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுக்குள்ள மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எப்ப அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி உடைச்சிட்டு மார்க்கெட் வேற சைடுல மூவ் ஆகும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நீங்க இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள மார்க்கெட் மூவ் ஆகும்போது ட்ரேட் எடுக்காம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பத்தி சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை. உங்களுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ உங்களுக்கு அதையுமே மூவ் பண்ணி எடுத்து காட்டுறேன். இன்னும் இருங்க, நம்ம ரியல் சார்ட்லயே பார்ப்போம் வேற எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நடந்திருக்கான்னு.
ஓகே. இங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ் இல்ல. இது வந்து ஆனா உங்களுக்கு கிளியரா அது புரியாது. அது சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ் தான். ஆனா உங்களுக்கு அது கிளியரா சொல்ற மாரி இல்ல. வெயிட் பண்ணுங்க. நம்ம லைவாவே உங்களுக்கு நான் அனலைஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே. இங்க ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ் இருக்கு பாருங்க. உங்க கணக்கும் அது தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ இங்க இருந்து நான் அதே மாரி சேம் கான்செப்ட்ல இது வந்து ரெசிடென்ஸ் லைன். இது வந்து சப்போர்ட் லைன். இப்போ நல்லா பாருங்க. திருப்பி நான் பார்த்தீங்களா, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ் லைன கிரியேட் பண்ணிட்டேன். இது வந்து ரெசிடென்ஸ் லைன், இது சப்போர்ட் லைன். இப்போ அதே மாரி தான் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு பாருங்க. மார்க்கெட் ஒன்ஸ் மேல இந்த இந்த அமௌண்ட்ட ரீச் பண்ண உடனே மார்க்கெட் அங்கருந்து ரிஜெக்ட் ஆயி கீழ வருது. ஒன்ஸ் இங்க சப்போர்ட்ட டச் பண்ண உடனே திருப்பி மார்க்கெட் மேல போகுது. திருப்பி அங்க டச் பண்ண உடனே மார்க்கெட் கீழ வருது. திருப்பி மேல டச் பண்ணி மேல போகுது. அப்புறம் ஃபுல்லா டவுன் ஆவுது. இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா மார்க்கெட். இதத்தான் சொன்னேன். அதனால தான் நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ள மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கும்போது, கொஞ்சம் ரிஸ்க் உள்ள ட்ரேடர்ஸ் அந்த மாரி ஆளுங்க வந்து ட்ரேட் எடுப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் யாருமே ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா, இப்போ திடீர்னு நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு தெரியுமா? இப்போ வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இத ஃபர்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ நீங்க வந்து டவுன் சைட்ல ஒரு ட்ரேட் எடுக்குறீங்க. எஸ்எல்ல வந்து இங்க வச்சுக்கிட்டு டார்கெட்ட இங்க வைக்கிறீங்க. இந்த சப்போர்ட் லைன்ல. உங்களுக்கு ப்ராஃபிட் ஆயிரும். அதே அந்த இடத்துல வெயிட் பண்ணாதவங்க, அதாவது அந்த இடத்துல ட்ரேட் எடுக்காம, இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் லைன்ல இருந்து ட்ரேட் எடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ட்ரேட் எடுக்குறாங்க. ஓகே சப்போர்ட் லைன டச் பண்ணிருச்சு. நம்ம இங்க இருந்து மார்க்கெட் மேல போகும் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி ஷார்ட் பொசிஷன் வந்துருச்சு. ஆ. இப்போ இங்க சப்போர்ட் லைன டச் பண்ணிருச்சு. இங்கேருந்து திருப்பி மார்க்கெட் மேல போகும்ன்னு சொல்லி சில பேர் ட்ரேட் எடுப்பாங்க. எஸ்எல்ல வந்து கீழ வச்சுட்டு, டார்கெட்ட வந்து இந்த ரெசிடென்ஸ் லைன் கிட்ட வைப்பாங்க. ஆனா, மார்க்கெட் வந்து அப்படியே ஒரே அடியா மார்க்கெட் கீழ போயிரும். பார்த்தீங்களா? அப்படியே ஒரே அடியா கீழ போயிருச்சு. இதனால தான் சொல்றேன். சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ்ல நீங்க ட்ரேட் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனா, நீங்க அதுலயுமே நீங்க வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ஓகே மார்க்கெட் கண்டிப்பா இங்கேருந்து கீழ போகுது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன கிரியேட் பண்றதுக்கு தான் நான் நேத்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ பத்தி படிக்கக் கூடாது. ஃபர்ஸ்ட்டு கேண்டில்ஸ்டிக்ஸ பத்தி அதாவது படிச்சுட்டோம்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ்ல எங்கேருந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்? வேலிடான மார்க்கெட்டா? அது வேலிடா கீழ தான் போகுமா கன்ஃபார்மா? அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ பார்த்தா தான் முடியும்னு சொல்லியிருப்பேன். அதுல வந்து நான் சொல்லியிருப்பேன். நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ போடும்போது, கண்டிப்பா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுவேன். ஏன் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ பத்தி ஃபர்ஸ்ட் படிக்கணும்னு சொன்னேங்கிறதுக்காக எக்ஸாம்பிள் காட்டுவேன்னு சொல்லியிருப்பேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. வெயிட் நல்லா சார்ட்ட ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட்ட நல்லா உத்து பாருங்க. உங்க கண்ணுக்கு அது தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதாவது தோஜி கேண்டில். கண்டிப்பா உங்க கண்ணுக்கு அந்த தோஜி கேண்டில் தெரிஞ்சிருக்கும். எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகே. நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல ஒரு டோஜி கேண்டில் இருக்கா? இதுக்குள்ள பாருங்க ஒரு தோஜி கேண்டில் தனியா ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ஒயிட் பாக்ஸ்க்குள்ள பாருங்க. உள்ள ஒரு கிரீன் கேண்டில் இருக்கா? அது தோஜி கேண்டிலா இருக்கு பாருங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இந்த தோஜி கேண்டில் இந்த இடத்துல கிரியேட் ஆனதுக்கப்புறம், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, லாங் பொசிஷன் எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 2 கன்ஃபர்மேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு நான் எப்பயுமே மார்க் பண்ணி காட்டுறேன். அப்பதான் ஈஸியா புரியும். கொஸ்டின் மார்க் டச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சப்போர்ட் லைன் இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த டேப் பண்ணி மேலே போயிட்டு இருக்குது. செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு தோஜி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ இப்போ உங்ககிட்ட 2 கன்ஃபர்மேஷன் இருக்கு. மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகுதுன்னு. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த தோஜி கேண்டில் ஒன்ஸ் எண்ட் ஆனதுக்கப்புறம், அந்த எண்டிங்ல என்ட்ரி எடுத்துட்டு, எக்ஸ்எல்ல அந்த தோஜி கேண்டில் கீழ இல்லன்னா, அந்த சப்போர்ட் லைனுக்கு கீழ வச்சுட்டு, டார்கெட்ட ரெசிடென்ஸ் லைனுக்கு கரெக்ட்டா வச்சு வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்க ட்ரேட் ஹிட் ஆயிருக்கும். பாருங்க கரெக்ட்டா இந்த இடத்துல உங்க ட்ரேட் ஹிட் ஆயிருச்சு. இப்போ சில மணி நேரத்துல உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு 1 மணி நேரம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ட்ரேட் ஹிட் ஆகுறதுக்கு. இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 26,159 உங்களுக்கு ப்ராஃபிட் ஆயிருக்கு. 1:6 அதாவது 1:6 அப்படின்னா ரெசிடென்ஸ் லைன் வரைக்கும் 1:6 இருக்கு. நான் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க விரும்பல. எனக்கு 1:2 போதும்னு நினைக்கிறவங்க 1:2 கிட்ட வச்சீங்கன்னா,
அது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல அடுத்து உங்களுக்கு ரீச் ஆயிருக்கும். ஸோ அவ்வளவுதான். இதுக்கு தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க எப்பயுமே சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ பத்தி படிக்கக்கூடாது. எப்பயுமே ஃபர்ஸ்ட்டு நீங்க கேனஸ்டிக்ஸ பத்தி படிச்சு, நீங்க நோட் பண்ணி, உங்களோட நோட்ல டிராப் பண்ணி, பக்கத்துல அதோட எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்ச மாரி நீங்க ரைட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்டு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ பத்தி உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். அதான் ட்ரேடிங் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட்டு கேண்டல்ஸ்டிக்ஸ பத்தி பார்த்துருக்கோம். இப்ப செகண்ட் பார்ட்ல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சேம் கான்செப்ட் தான். இப்ப இந்த இடத்துலயுமே பாருங்க. வெயிட் நான் இத டிலீட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எப்படின்னா, ஒரு இன்வெர்ட்டர் ஹேமர் மாரி ஒரு கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல ஒரு இன்வெர்ட்டர் ஹேமர் கிரியேட் ஆயிருக்கா? ரெட் கலர் கேண்டில். ஸோ ஒன்ஸ் இந்த கேண்டில் கிரியேட் ஆனதுக்கப்புறம், இப்ப நான் அந்த இடத்துலருந்து செல் மூவ்மெண்ட்க்கு ஒரு என்ட்ரி எடுக்கிறேன். ஷார்ட் பொசிஷனுக்கு. இங்கே ஷார்ட் பொசிஷன் என்ட்ரி எடுத்துட்டு, எஸ்எல்ல வந்து ரெசிடென்ஸ் லைனுக்கு மேல இல்லனா அந்த விக்குக்கு மேல வச்சுட்டு 1:2 ப்ராஃபிட் வைக்கிறேன். 1:2 பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க வருது. அப்போ நீங்க யோசிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல சப்போர்ட் லைன் இருக்குது. இந்த இடத்துல சப்போர்ட் லைன் இருக்கும்போது, எப்படி உனக்கு மார்க்கெட் இத விட கீழ போகும் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்றது? அப்படின்னு என்ட்ட கேட்டீங்கன்னா, அதுக்குமே நான் உங்கள்கிட்ட ஒரு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன் பாருங்க. வெயிட் நான் டிலீட் பண்ணிக்கிறேன். என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த சப்போர்ட் லைனை டச் பண்ண உடனே, நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவோம்ல கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். ஒன்ஸ் அந்த இடத்துல ஹேமர் கேண்டில் வந்திருக்கணும். இல்லன்னா தோஜி கேண்டில், அப்படி இல்லன்னா வேற என்ன கேண்டில பத்தி சொன்னேன்? எனக்கு சரியா ஞாபகத்துல இல்ல. பட் ஆனா உங்களுக்கு அந்த இடத்துல தோஜி கேண்டில், ஹேமர் கேண்டில் இந்த மாரி ஏதாவது ஒரு கேண்டில் வந்துச்சுன்னா, ஓகே மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் மேல போப்போது. சப்போர்ட் லைன டச் பண்ணிருச்சு. சப்போர்ட் லைன டச் பண்ணது இல்லாம, அந்த இடத்துல நமக்கு தோஜி கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. இல்லன்னா ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு. அப்படிங்கிறப்போ, இந்த இடத்துல சப்போர்ட் லைன டச் பண்ணிருச்சு. ஒன்ஸ் ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆயிருச்சு. அப்போ இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி மேல போப்போது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, நீங்களே மேனுவலா மார்க்கெட் விட்டு வெளிய வந்துரலாம். அப்படி உங்களுக்கு அங்க அப்படி அந்த ஹேமர் கேண்டில் இந்த மாதிரி கிரியேட் ஆகல. சப்போர்ட் லைன் இருக்கு. ஆனா, அந்த இடத்துல வேலிடான கேண்டில் ஸ்டிக் உங்களுக்கு இங்க வரலன்னா, நீங்க பொறுமையா வெயிட் பண்ணலாம். கண்டிப்பா உங்க டார்கெட் ஹிட் ஆகும். ஏன்னா, அந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு ஓகே. ஆனா, அந்த சப்போர்ட்ல இருந்து உங்களுக்கு மார்க்கெட்ட திருப்பி மேல கொண்டு போறதுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் இல்ல. அதாவது ஹேமர் கேண்டிலோ, தோஜி கேண்டிலோ அங்க ஃபார்ம் ஆகல. மார்க்கெட்ட அப்ப கீழ தான் கொண்டு போகுது. அப்படிங்கிறப்போ, மார்க்கெட் அங்கருந்து எவ்வளோ தூரம் டவுன் ஆயிருக்குன்னு பாருங்க. ஒன்ஸ் அங்கருந்து வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் இப்ப அங்க வந்து மார்க்கெட் வந்து நம்ம ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு ரெசிடென்ஸ் லைன்ல. அந்த ஹேமர் கேண்டில் முடிஞ்ச உடனே என்ட்ரி எடுத்திருக்கோம். எஸ்ல வந்து ஹேமர் கேண்டிலுக்கு மேல வச்சிருக்கோம். டார்கெட் வந்து 1:2 வச்சிருக்கோம். ஹிட் ஆயிருச்சு. அதே நீங்க வந்து 1:2 எவ்வளோ வச்சா ஹிட் ஆகும்னு பார்ப்போமா? அதாவது நீங்க மேனுவலா மார்க்கெட் விட்டு வெளிய வரப்போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு 1:14 வரைக்கும் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அதாவது நீங்க வச்சிருக்கிற எஸ்எல் வந்து ரூ. 12,600. அதே உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அமௌண்ட் ரூ. 1,82,000. ஜஸ்ட் பாருங்க உங்களுக்கு வெறும் ரெசிடென்ஸ் லைன் மட்டும்னா உங்களுக்கு வந்து ஓகே கன்ஃபார்ம் பண்ண முடியல பயமா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா உங்களுக்கு அது இல்லாம அங்க ஹேமர் கேண்டிலுமே கிரியேட் ஆயிருக்கு. அப்போ உங்களுக்கு 2 கன்ஃபர்மேஷன். அப்ப நீங்க தைரியமா என்ட்ரி எடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க எப்படி உங்களோட டார்கெட் வந்து எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆனா எஸ்எல் வந்து ஒண்ணு ரெசிடென்ஸ் லைனுக்கு மேல இருக்கணும். அப்படி இல்ல ரெசிடென்ஸ் லைனுக்கும் மேல அந்த கேண்டிலோட விக் மேல போகுதுன்னா, அந்த கேண்டிலோட விக்குக்கு மேல தான் நீங்க எஸ்எல் வைக்கணும். அது எவ்வளோ எஸ்எல்லா இருந்தாலும் பரவால்ல. மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு எஸ்எல் ரொம்ப முக்கியம். அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ்னா எப்படி ஒர்க் ஆகுது. அதுவும் இல்லாம சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ்ல எந்த இடத்துல டச் பண்ணா மார்க்கெட் வந்து ரிப்பீட் ஆகும், ரிஃப்ளெக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ என்ன கேட்டீங்கன்னா, இந்த நீங்களே ட்ரேடிங் வியூ அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல ட்ரேடிங் வியூன்னு வச்சிருக்கேனா, இந்த இடத்துல ட்ரேடிங் வியூன்னு அடிச்சீங்கன்னா, உங்களுக்கு இந்த சேனல் இந்த லிங்க் ஓப்பன் ஆகும். இந்த லிங்க் டச் பண்ணி நீங்க ஜஸ்ட் Gmail போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீயா டெமோ அக்கவுண்ட் குடுப்பாங்க. நீங்களே ட்ரேட் எடுத்து பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, இதே கான்செப்ட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுங்க. ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல டாப்லயோ இல்ல டவுன்லயோ ஏதோ ஒரு இடத்துல இப்ப டச் பண்ணி ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆயிருக்குன்னா, அங்க என்ட்ரி எடுத்து எஸ்எல்ல அந்த ஹேமர் கேண்டிலுக்கு கீழ வச்சுட்டு, டார்கெட்ட 1:2 இல்லன்னா நீங்க உங்க ரிஸ்க் ரிவார்டு படி வச்சுட்டு, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. கன்ஃபார்ம் உங்க ட்ரேட் ஹிட் ஆகும். ஸோ தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கனால கொஞ்சம் மூச்சு வாங்குது. தப்பா எடுத்துக்காதீங்க. வேற உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ வந்து இன்னொரு கன்ஃபர்மேஷன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் நெறைய இருக்கு. அது வந்து பார்ட் 3, பார்ட் 4 இந்த மாரி உங்களுக்கு வரும்போது, கண்டிப்பா உங்களுக்கு இன்னுமே அட்வான்ஸா நெறைய இது தெரிய வரும். இப்போ நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ பத்தி பார்த்திருக்கோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல எந்த இடத்த டச் பண்ணி மார்க்கெட் கீழ வந்தா வேலிடான மார்க்கெட்டா இருக்கும். கன்ஃபார்மா அந்த ரெசிஸ்டன்ஸ டச் பண்ணி கீழ வருமாங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு நான் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸுமே கத்துக் குடுத்துருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம
இந்த வீடியோல நீங்க என்னென்ன பார்த்துருக்கீங்களோ, அதையுமே நான் சொன்ன மாரி ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு நோட்ல நீங்க ஏற்கனவே கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ பத்தி டிராப் பண்ணி எழுதி வச்சிருப்பீங்க. அதுல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ பத்தியுமே எழுதிட்டு, நல்லா எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு, நீங்களா ட்ரேடிங் வியூங்கிற ஒரு ட்ரேடிங் வியூன்னு டைப் பண்ணி, அது உள்ள போயி Gmail குடுத்து லாகின் பண்ணி, ஜஸ்ட் இத ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ட்ரேடிங் இன்னும் ஈஸியா வரும். ஏன்னா, நீங்க ட்ரை பண்ணாம ஜஸ்ட் வாட்ச் மட்டும் வீடியோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. வேஸ்ட்டா தான் போகும். ஏன்னா, நான் இப்ப ட்ரேடிங் வந்து நான் இந்த அமௌண்ட்டுமே குடுத்து கிளாஸுக்குலாம் போல. நானா மேனுவலா கத்துக்கிட்டேன். எனக்கு யாரும் சொல்லி தரல. குறைஞ்சது 650 வீடியோவுக்கு மேல நான் பார்த்தேன். ட்ரேடிங் மட்டுமே கத்துக்கிறதுக்கு. ஒவ்வொரு வீடியோவும் 30 மினிட்ஸ், 1 ஹவர், 2 ஹவர் இந்த ரேஞ்சுல இருக்கும். ஸோ பார்க்கும்போது செம்ம கடுப்பா இருந்துச்சு. ஆனா ஒன்ஸ் எனக்கு புடிச்ச எப்படின்னா, ஓகே ட்ரேடிங் தான் பண்ண போறோம். நம்ம லைஃப் ட்ரேடிங் தான் அப்படின்னு நான் ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது எரிச்சலாவே வரல. ஏன்னா நான் அந்த வீடியோவ புடிச்சு பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து லைஃப்ல வந்து இதுதான் என்னோட லைஃப், இதுதான் என்னோட அப்படிங்கிற மாரி நான் முடிவு பண்ணனால எனக்கு அது வந்து வெறுப்பா இல்ல. அதாவது ஓகே நான் புடிச்சு தான் பண்றேன் அப்படிங்கிறப்போ எனக்கு அது கடுப்பா இல்லாம, வெறுப்பா இல்லாம ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. உங்களையும் அதே தான் சொல்றேன். ஜஸ்ட் நீங்க வீடியோ மட்டும் பார்க்காதீங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாவே உங்களுக்கு நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ பத்தி சொல்லியிருப்பேன். ஒன்ஸ் எந்த அமௌண்ட்ட டச் பண்ணி மார்க்கெட் கீழ வருதோ அது ரெசிஸ்டன்ஸ் லைன். எந்த அமௌண்ட்ட டச் பண்ணி மார்க்கெட் மேல போதோ அது சப்போர்ட் லைன். அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து ஒன்ஸ் அந்த இத டச் பண்ணதுக்கப்புறம் வேலிடான ஒரு கேண்டில் வந்துச்சுன்னா, நீங்க கண்டிப்பா பயப்படாம ட்ரேட் எடுக்கலாம். உங்களுக்கு 2 கன்ஃபர்மேஷன் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிக் குடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கங்க. பெல் ஐகான ஆல்ல படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோ வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் வரும். பார்ட் 3ல வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதையுமே உங்களுக்கு நான் சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் மாரி இதுல உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஸோ இங்க பாருங்க மார்க்கெட் வந்து ஒன்ஸ் ஒரே ஒரு அமௌண்ட்ட ரீச் பண்ணி டாப் டவுன் போதா, ஒன்ஸ் இந்த இடத்த டச் பண்ண உடனே சப்போர்ட் லைன டச் பண்ணி மேல போகாம, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா ஃபுல்லா டவுன் ஆயிருக்கு. இதுக்கு காரணம் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க. அதத்தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க. அத வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இந்த இடத்துல சப்போர்ட் டச் பண்ணா மார்க்கெட் மேல போகும். ஃபுல்லா கீழ போயிருச்சு. ஒன்ஸ் அப்ப என்ன நடந்திருக்குன்னா, இந்த சப்போர்ட் லைன பிரேக் பண்ணி மார்க்கெட் திருப்பி அந்த சப்போர்ட் லைன டச் பண்ணி ஃபுல்லா டவுன் ஆவுது. இத வந்து இந்த வீடியோல சொன்னா சத்தியமா உங்களுக்கு புரியாது. குழப்பிரும். அதுவும் இல்லாம இப்ப நீங்க பார்த்தத ஃபுல்லா மறந்துருவீங்க. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் இத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற லெவல்ல இந்த வீடியோ ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் திக்கி திக்கி பேசின மாரி இல்லன்னா கொஞ்சம் விட்டு விட்டு பேசின மாரி இருக்கும். தப்பா எடுத்துக்காதீங்க. தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க் யூ. நம்ம பார்ட் 3ல பார்க்கலாம். பை காய்ஸ்.